இது பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷனோட கண்டினியூஷன் தான். ஏற்கனவே கடல் கன்னி, அதுக்கப்புறம் ஸ்னோ வேர்ல்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள போயிட்டு ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். தம்பிக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கோழி குஞ்சு மாதிரி வாங்கினோம். அவன் ஆக்சுவலா ஒரு வாத்து வச்சிருந்தான், அந்த சிலிக்கான் மாதிரி ஒரு வாத்து. அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லோ கலர்னால அவனுக்கு பிடிக்குதா இல்ல என்னன்றது தெரியல. ஒரு மாதிரி காத்து போய் அது ஃபுல்லா அமுங்கிருச்சு. அந்த மாதிரி வாத்து அதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இருந்துச்சு, அதனால சரின்னு சொல்லி இதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த பெட்ஷீட்ஸ், டவல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து எல்லாமே சீப்பா தான் இருந்துச்சு. சரி இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா நிறைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பத்தாம போயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தேன். அப்ப இருந்த ட்ரெஸ்ஸஸ் மறுபடியும் இப்ப நான் எடுத்து ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இப்ப ரீசெண்டா ஸ்டிச் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த இயரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெயின்ல வரும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன். அங்க வந்து வெறும் 30 ரூபாய் தான் சொன்னாங்க ஒரு இயரிங்கும். அதாவது 100 ரூபாய்க்கு 3 என்னமோ அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒன்னே 100 ரூபாய் அந்த மாதிரி சொல்றாங்க. பெட்ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் அழகழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பான் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க நிறைய வந்து இந்த மாதிரி பீடா அதெல்லாம் போடுவாங்க. அதுலயும் நிறைய மவுத் ஃப்ரெஷ்னர் அதுன்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஆனா இயரிங்ஸ், செயின் அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் சுடி மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இங்க இந்த காட்டன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். பெட்ஷீட்ஸ் எல்லாமே சூப்பரா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். எல்லாமே பாத்தீங்கன்னா 3 எடுத்தோம்னா 100 ரூபாய். அப்புறம் வந்து சின்ன சின்ன கப்லாம் பாத்தீங்கன்னா 5 100 ரூபாய், 6 100 ரூபாய் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாடி வந்து வாங்கலாம்னு பார்த்தேன். ஏற்கனவே இருக்கிறத பாத்தீங்கன்னா அதை ஹஸ்பண்ட் உடச்சு போட்டார்ல, சரி உடஞ்ச ஜாடி ஏன் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அழகா இருக்கா. ஆனா பாத்தீங்கன்னா லைட்டா விரிசல் விட்டு இருந்துச்சு. சரி வேற ஏதாவது இருந்தா காட்டுங்கன்னு சொன்னா வச்சிருந்தது கொஞ்சம் தான் வச்சிருந்தாங்க. சரி அப்புறம் இன்னொரு டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். லாஸ்டா மறுபடியும் வரும்போது ஒரு தடவை பீடா வேணும்னு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாரு.